ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து அதிகமாகவே கவலைப்படுகிறாய். கவலைப்படுவதற்கான அவசியம் இல்லை அம்மா. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களும் பல மாற்றங்களும் வரும் நேரம் வந்துவிட்டது. ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள். உன்னுடைய துரோகியின் வீட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கு அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துவிட்டுத்தான் நான் வந்தேன். ஏனென்றால் அவ்வளவு பெரிய ஆட்டம் என்னாலும் பார்க்க முடியவில்லை. அளவுக்கு மீறிய ஆட்டங்கள். உன்னை மட்டம் தட்டி அடுத்தவரை தூக்கி வைத்து பேசி உன்னை எல்லா நாளுமே ஏதாவது ஒரு குறை கூறிக்கொண்டே இருந்தான். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முன்னேறவே விடாமல் சில சதி வேலைகளையும் அவன் செய்தான். இன்று மாறுவான், நாளை மாறுவான் என்று பொறுமையோடு இருந்தால் கூட ஒரு விஷயத்தை கூட அவன் மாற்றவே இல்லை. துரோகத்திற்கு மேல் துரோகம் செய்து கொண்டே இருந்தான். அதான் பார்த்தேன், போய் இந்த விஷயத்தை செய்துவிட்டேன். அடி என்றால் எப்படி இருக்கும்? ஒருவனுக்கு துரோகம் செய்தால் எந்த அளவுக்கு வலி இருக்கும், எந்த அளவுக்கு காயங்கள் இருக்கும் என்பதை காட்டிவிட்டு வந்துவிட்டேன். கண்டிப்பாக செய்தி வரும், இந்த விஷயம் திடீரென்று வீட்டில் நடந்துவிட்டது என்று. உன்னை பார்த்து யாரும் பயப்பட வேண்டும் என்ற அவசியமும் அல்ல, உன்னை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்ற அவசியமும் அல்ல. அவரவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்தால் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் என்ன, யாரும் யாரையும் புரிந்து கொள்வது கிடையாது. ஒருவனுடைய வாழ்க்கையை அழித்துதான் இன்னொருவன் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் தெய்வமான நாங்கள் வழிவிடுவோமா? ஒரு நாளும் வழிவிட மாட்டோம். எதிர்பார்த்து நிறைய விஷயத்தில் நீ கவலையோடு தான் இருந்தாய். எதுவுமே உனக்கு நடக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்திவிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். உண்மைதான், உன்னுடைய துரோகி எல்லாம் வாழ்க்கையில் நிம்மதியாகத்தான் இருக்கிறான். ஆனால் நிம்மதியை எல்லாம் தான் கெடுத்துவிட்டு வந்துவிட்டேனே. என்னுடைய பிள்ளையின் மீது யார் கை வைக்கிறார்களோ அவர்களுக்கான தண்டனையை கொடுத்துதானே ஆக வேண்டும். அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். என்னுடைய பிள்ளை தன் வேலை உண்டு தான் உண்டு என்று இருந்தாலும் அதையெல்லாம் விடாமல் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரு அப்பாவாக நான் இருந்து அவர்களுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்த முறை யாரிடமும் வைத்து கொள்ள மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் தண்டனை கொடுத்து விட்டேன். அதுவும் இப்பொழுது சமீப காலமாக ஒரு குடும்பமே சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ரகலையே வைத்தது. நீ எப்பொழுது பிரச்சனை வரும் இன்னும் பிரச்சனையை போடுவார்களா என்று பயந்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா? அந்த குடும்பத்தை கெதிகலங்க வைத்துவிட்டுத்தான் வந்தேன். அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்க்கவே பல மாதங்கள் ஆகும். இதற்கு நடுவே உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் வரமாட்டார்கள். அது அவர்களுக்கு என்ன செய்தேன் ஏது செய்தேன் எல்லாமே செய்தி வரும். தானாகவே அவர்களுடைய வீட்டில் பிரச்சனை வந்தது. உனக்கும் உன்னுடைய துணைக்கும் பிரச்சனை வர வேண்டும், பிரிய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய வீட்டிலேயே வாக்குவாதம் வந்து நீ பிரிவாயா நான் பிரிவாயா என்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். யாருடைய வாழ்க்கையையும் யாரும் கெடுப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தை ஒருவன் நினைத்து கொண்டு இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அதுவே நடக்கும். உன்னை ஒரு பெண்ணானவள் வாழவே விடாமல் துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். சில நேரத்தில் உன்னுடைய துணையும் அதோடு சேர்ந்து கொண்டுதான் உன்னை கஷ்டப்படுத்துகிறார். உனக்கு வீட்டிலும் நியாயம் கிடைக்கவில்லை. வெளியில் இருப்பவர்களும் உனக்கு தொந்தரவுகளை தான் கொடுக்கிறார்கள். எல்லோருமே உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடுகிறார்கள். துன்பங்களோடு இருந்தால் இனிமேல் துன்பங்களுக்கு ஒரு பொழுதும் இடமில்லை. காலம் முழுவதும் நிச்சயமாக ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அதாவது நிம்மதியான ஒரு வாழ்க்கை. இப்பொழுது இருக்கிறாய் அல்லவா? இவர்கள் அனைவருமே உன்னை புரிந்து கொள்வார்கள். நீ நினைக்கிறாய் யாருமே நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்று. புரிந்து கொள்வார்கள். நிச்சயமாக அடிபட்டு யாரை நம்பி எல்லோரும் உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு போனார்களோ அவர்களிடம் அடிபட்டு நிச்சயமாக உன்னை நாங்கள் இந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கக்கூடாது, உன்னை இப்படி நடு தெருவில் விட்டு போனதற்கு நான் நன்றாகவே
அடி வாங்கிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு வருவார்கள். கவலை என்பது வாழ்க்கையில் தேவையில்லை. இனி நடக்கப் போகும் அதிசயத்தை மட்டும் பார். உன்னுடைய வாழ்வில் சில தோல்விகள் வந்தது. ஆனால் இனிமேல் அந்த தோல்விகளுக்கோ இல்லை எந்த விஷயத்திற்கோ எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு துன்பமும் உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி வராது. யோகத்தோடு இருக்க வேண்டிய இந்த வயதில், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டிய இந்த வயதில் எதற்காக கவலைப்பட வேண்டும்? எதற்காக கலங்கி நிற்க வேண்டும்? எந்த ஒரு நிலையிலும் கலங்கியோ எந்த ஒரு நிலையிலும் தடுமாறியோ நிற்காதே. எதுவாக இருந்தாலும் நான் பார்ப்பேன். எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தர வேண்டும், உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கையை தர வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ என்னிடம் எதையும் சொல்ல வேண்டாம். உன்னுடைய ஆசைகள் என்னவோ அதை ஒரு முறை சொன்னால் மட்டும் போதும். அடுத்து என்னென்னலாம் நடக்கும் என்பதை நானே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயித்து சொல்லிவிடுவேன். பொறுமையோடு வாழும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இனி இன்பமே சேரும். அவசரப்படாமல் அமைதியோடு இருங்கள். நீங்கள் தேடும் ஒவ்வொன்றும் நான் உங்களுடைய வாழ்க்கையில் தேடி வந்து சேர்ப்பேன். இதுவரைக்கும் நீ எதற்கெல்லாம் ஏங்கினாயோ இனிமேல் அந்த விஷயத்திற்கெல்லாம் ஏங்க மாட்டாய். இனிமேல் எந்த விஷயத்திற்கெல்லாம் நீ வாழ்க்கையில் இதெல்லாம் உடனே கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று கவலையோடு நினைத்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாமே சரிதான். இனிமேல் உன்னை கலங்கமே படுத்தாமல், உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் உடனுக்குடனே கிடைக்க ஆரம்பிக்கும். பல துரோகிகள் சூழ்ந்து சில விஷயத்தை செய்து உன்னை மீள முடியாமல் ஆக்கிவிட்டார்கள். ஆனால் இனிமேல் அதற்கெல்லாம் ஒரு பொழுதும் நான் வாய்ப்புகளை கொடுக்க மாட்டேன். தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக துன்பம் என்று ஒன்று வரும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமும் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போகும். துரோகிகளுக்கு ஆட்டம் முடிந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் ஆட்டம் துவங்கியது. நல்லவர்களுக்குத்தான் இது காலமாக இருக்கும். இனிமேல் வரும் காலம். இனிமேல் துரோகிகளுக்கு ஆட்டம் முடிந்து அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது. சந்தோஷமாக இருங்கள். எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம். சந்தோஷமாக இருங்கள். எல்லா நாளும் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.